நிறைய புத்தகங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கவிஞர் இன்குலாப் அவர்கள் எழுதின காந்தல் நாட்கள் அந்த கவிதை புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புத்தகத்துக்கு 2017 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சு. ஆனா கவிஞர் இறந்த பிறகு இந்த விருது அறிவிச்சனால அந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த விருதை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. பொதுவா கவிஞர் இன்குலாப் அவர்களுடைய கவிதைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, வாசகர்களுக்கு இல்ல இந்த இலக்கிய உலகத்திற்கு மட்டுமல்ல, சமூகத்திற்காக போராடக்கூடிய அந்த போராளிகளுக்கு அந்த போராட்டத்திற்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய கவிதை இருக்கும். சமூக பிரச்சனைகள், சாதிய ஒடுக்குமுறைகள் இதெல்லாம் பேசக்கூடிய வகையில் தான் இவருடைய கவிதை அமையும். பொதுவாக நம்ம கவிதை ஏன் படிக்கணும், கவிதையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போவோம் இல்ல. கவிதை அந்த 3 எழுத்து இருக்குல்ல, கவிதை அதுவே ரொம்ப ஒரு அழகானது. நீங்க பாருங்களேன், அதுல போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போவாங்க. கவிதை அது ஒரு கதை இருக்கும். அதுல நம்ம அந்த ஒரே லைனை வச்சு ஒரு கதையை நம்ம உருவாக்கல. லாஸ்ட் பாருங்க, விதை அடுத்த ஒரு சொல் அல்லது அடுத்த ஒரு விஷயத்துக்கான ஒரு விதை அதுல இருக்கும். அந்த அவங்க சொல்லக்கூடிய கவிதையில இதுதாங்க கவிதை. அந்த கவிதையை நம்ம ஆழமா உள்வாங்கி நம்ம படிச்சோம்னா அந்த கவிதை சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம கவிதை புரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இல்லைன்னா இந்த கவிதையில என்னங்க இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றேன்ல. ஒரு கவிஞர் எழுதுறாரு அப்படின்னா அவர் எப்பவும் அவருடைய அந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு காலத்துல எழுதியிருப்பாரு. ஆனா அந்த கவிதை நம்ம எந்த காலத்துல எந்த சூழ்நிலையில படிச்சாலும் அது நமக்கா எழுதப்பட்ட கவிதை மாதிரியே இருக்கும். அதான் அந்த கவிதையினுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இவருடைய கவிதைகள்ல கவிதை எல்லாமே நம்ம எந்த கவிதை விடணும், எந்த கவிதை படிச்சணும் அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாமே நம்ம படிக்கக்கூடிய கவிதைகள் தான். ஒவ்வொன்றுமே அவ்வளவு அழகா இப்படியும் கவிதை எழுத முடியுமா அப்படிங்கிற அளவுல ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கவிதைகள் எல்லாமே. அதாவது சேலம் மாவட்டத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல தாழ்த்தப்பட்ட அதாவது தலித் மாணவி ஒருத்தவங்களோட தண்ணி எடுத்து குடிச்சிட்டா அப்படின்னு ஒரு வாத்தியார் அடிச்சிருப்பாரு, ஆசிரியர் அடிச்சிருப்பாரு. அதுக்காக ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க பாருங்களேன். அந்த கவிதை கொஞ்சம் பெரிய கவிதை தான். ஆனா அதுல ஒரு 2 லைன் மட்டும் பிடிச்ச லைன். ஆசிரியனாய் நுழைகிறார், ஆசிரியனாய் நுழைகிறான், கையில் பிரம்புடன் மனதில் பூநூலுடன். ஒரு ஆசிரியர் எப்படியெல்லாம் உள்ள போறாரு, அவருடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறதுக்கு எழுதப்பட்ட இந்த கவிதை அந்த தலித்து மாணவிக்காக. அதுக்கப்புறம் இன்னும் சமூக பிரச்சனைக்காக சொல்லப்பட்ட கவிதை அப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ ஒண்ணுன்னு சொல்றதை விட ஒரு சாதிய ஒடுக்குமுறை, ஒரு ஊர்ல 2 பிரிவினர்களுக்கு பிரச்சனை நடக்குது. அதுல எப்பவுமே என்னன்னா, ஒண்ணு தாழ்த்தப்பட்ட வர்க்கமா இருக்கும், இன்னொன்னு ஆளக்கூடிய வர்க்கமா இருக்கும் இல்ல. எப்பவுமே அந்த நீதி தீர்ப்பு யாருக்கு அமையும் அப்படின்னா அந்த ஆளும் வர்க்கத்திற்கு சாதகமா தான் அமையும். அப்ப அந்த தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தினர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனக்குமுறலா ஒரு கவிதை எழுதியிருப்பார். இதுவும் ஒரு பெரிய கவிதை. அதுல இருக்கக்கூடிய ஒரு 4 லைன் மட்டும். பார்க்கப்படவே இல்லை எங்களது பக்கம், ஏற்கப்படவே இல்லை எங்களது நியாயம், லட்சங்களில் விலை போகும் வாதங்களை வாங்க போதுமானதா இல்லை எங்கள் வாழ்க்கை. இது ஒரு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு கவிதை. அதுக்கப்புறம் இப்ப சமகாலத்துக்கு, அதாவது எல்லா காலத்திலயும் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு சம்பந்தமா ஒரு கவிதை எழுதியிருப்பார் பாருங்களா. இந்த தேர்தல் பிரச்சாரம் செய்வாங்க இல்ல, அதுக்கு குண்டு துளைக்காத கண்ணாடி கூண்டுகளும் குறுக்கி எட்டாத உயர் மேடைகளும் வலைகளும் வளையங்களும் பாதுகாக்கும் செருப்பிலிருந்து அனைத்திலும் தலைவர்களை எது பாதுகாக்கும், மேடையிலிருந்து வீசப்படும் பொய்களில் இருந்து மக்களை. அதாவது தலைவர்கள் சொல்லுவாங்க இல்ல, மேடையில பயங்கரமா நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம்னு அப்படியே பொய் பிரச்சாரம் அப்படியே வாரி அள்ளி வீசுவாங்க. அப்ப இதுல இருந்தாலும் மக்களை எது காப்பாற்றும் அப்படின்னா, அப்ப தலைவர்களுக்கு செருப்பு வீசப்படுறது, குண்டு துளைக்காம கூடுகள் அமைக்கிறது, இது எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இல்ல. தலைவர்கள் வீசக்கூடிய அந்த பொய்களில் இருந்து மக்களை யாரு பாதுகாப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இந்த கவிதை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக ஒரு கவிதை. 2 லைன் தான். அது அந்த வார்த்தைகள் அவ்வளவு அழகா இருக்கும். பொதுவாக நம்ம கவிதை அப்படின்னா போற போக்குல தான் எழுதிட்டு போறாங்க. அது படிக்கும் போது நம்ம உள்ள ஒரு உணர்வு கொடுக்குதுல்ல, அந்த உணர்வு தான். பாருங்களா, ஒரு ஞானி சொல்றான், முடிவில் ஒன்றுமில்லை, ஒரு பாமரன் சொல்லுவா தொடக்கத்திலிருந்தே ஒன்றுமில்லை அப்படிங்கிறது. இதை நம்ம ஒரு கவிதையா படிச்சுட்டு இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, இல்லை எனக்கு கவிதைனா புரியவே இல்லை அப்படின்னா, அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த கவிதை படிக்கும்போது ரொம்ப அழகா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம இதுவரையிலும் என்ன சாதிய ரீதியான கவிதைகள், இது மாதிரிப்பட்ட கவிதைகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்ல. அது மட்டும் தான் இவர் எழுதுறாரா? காதல் கவிதையை இவர் எழுத மாட்டாரா அப்படின்னா, காதல் கவிதையும் எழுதியிருக்காரு. காதலுக்கு ஒரு அழகான ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதை பார்க்கலாமா? குளிர் சாதன பெட்டியில் இருந்து எடுக்கப்பட்ட ஆப்பிள் போல் சில்லிடுகிறது சூழல், இரவு பனி இழைகளால் இடையாறாது நெய்கிறது ஓர் ஈரச் சல்லடையை, சிறிதும் நடுக்கின்றி போர்த்திக் கொள்கின்றன புல்வெளியும் மரஞ்செடியும் பூவும், நீ இல்லா என்னை தவிர. இது ஒரு காதல் கவிதை, ரொம்ப அழகா இருக்குல்ல. இதே மாதிரி அவர் நிறைய கவிதைகள் எழுதிட்டே போறார். அதாவது கவிதைனா என்ன அப்படின்னு ஜெயமோகன் ஒன்று சொல்லியிருப்பாரு. கற்கள் உரசும் போது தீ பொறி வரும், அதே போல சொற்கள் உரசும் போது ஏற்படக்கூடியதான் கவிதை அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதுக்கு கவிதை ரொம்ப அழகா அந்த கவிதையில சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கு. இதுலயே நிறைய ஒவ்வொரு சூழலையும் எழுதப்பட்ட கவிதைகள் தான் இந்த புத்தகம்.
இதில் இருக்கக்கூடிய கவிதைகளில் எதை விடணும் எதை சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே நல்ல பேசக்கூடிய கவிதைகளாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த உணர்வு, அந்த ஒரு புத்தகத்தை வாங்கி அந்த கவிதையை படிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இல்லாமல் இருக்கும்ல. அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து அந்த கவிதையை உணர்ந்து அது என்ன மாதிரி நீங்கள் உணர்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். இன்னொரு நாளில் இன்னொரு புத்தகத்தில் நம்ம சந்திக்கலாம்.